வெல்கம் டு நெட்வொர்க் டீம். இந்த செஷன்ல நம்ம எந்த கோர்ஸை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செஷன்ல சிசிஎன்ஏ அப்படின்ற கோர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷர் ஒரு ஐடி டொமைன்குள்ள போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டிமாண்டான கோர்ஸ் தான் வந்து சிசிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம சிசிஎன்ஏ கோர்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி first I want to introduce myself Sreen, one of the network faculty. ஸோ என்னோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனர் தான். நான் காலேஜ் பாஸ் அவுட் முடிச்சுட்டு அப்புறமா நான் டேரக்டராக ட்ரைனராக மாறினேன். ஸோ ஐ எம் ஏ நெட்வொர்க் ஃபேக்கல்ட்டி. நெட்வொர்க் மட்டும் கிடையாது, ஃபயர் வால்ஸாக இருக்கட்டும், விஎம்ஆராக இருக்கட்டும், அதுலேயே ஃபயர் வால்ஸ் செக் பாயிண்ட் இருக்குது, பேலோ ஆல்ட்டோ இருக்குது, ஏஎஸ்ஏ ஃபயர் வால். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் டீச் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னோட தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிசிஎன்ஏ கோர்ஸை வந்து டைரக்டாக வீடியோஸாக கொடுக்கணும் அப்படின்றது தாட். ஓகே, நம்ம செஷன் உள்ள போகும். லிசன். ஸோ அவர் கோர்ஸ் இஸ் சிசிஎன்ஏ. CCNA stands for Cisco Certified Network Associate. ஸோ சிசிஎன்ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு கோர்ஸ், நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான கோர்ஸ். சிசிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். தென் இந்த சிசிஎன்ஏ கோர்ஸுக்கு we have an exam code. எக்ஸாம் கோடு வந்து 200-301. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இந்த எக்ஸாம் கோடு என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 200-125 இருந்தது. அதுக்கப்புறமா தான் சிஸ்கோ என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்டாக ஒரு 1 இயர் பிஃபோர், ஒரு 1 இயர் 2 இயர் ஆயிடுச்சு, 2 இயர் பிஃபோர் சிஸ்கோ என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசாக ஒரு எக்ஸாம் போர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ சிஸ்கோவில் இருக்க ஒரு போர்ஷன்ஸுக்கும் ஒரு எக்ஸாம் கோடு இருக்கு. அப்போ இப்போ நம்ம கரெக்டாக படிக்க போகிறது வந்து 200-301 போர்ஷன் தான் படிக்க போறீங்க. அப்போ யாருன்னா உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் கோடு என்ன எக்ஸாம் கோடுனா யூ வாண்ட் டு சே 200-301. தென் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஃபார் ஃப்ரெஷர். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே மெயினாக யாருக்காக நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷருக்காக மட்டும்தான் டிசைன் பண்ண போகிறேன். அப்போ ஃப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா ஒரு காலேஜ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். தென் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் நெட்வொர்க் இன்ஜினியர்லாம் இந்த கோர்ஸ் படிக்கலாமான்னா தாராளமாக பார்க்கலாம், புரியும். பட் என்னோட மெயின் டார்கெட் நான் ஃப்ரெஷர் பேஸ் பண்ணி சின்ன சின்ன கண்டென்ட் கூட எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க போகிறோம். அப்போ இந்த கோர்ஸில் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும்னா எதனா எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோஸ்லேருந்து நீங்கள் கிளியராக ஒழுங்காக கவனிச்சாவே எல்லாமே புரியும். நான் பிசிஏ முடிச்சிருக்கேன், எம்சிஏ முடிச்சிருக்கேன், பிஏ இங்கிலீஷ், நான் தமிழ் லிட்ரேச்சர், எனிதிங், யார் வேணாலும் சிசிஎன்ஏ கோர்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். ஆனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் கிளாஸில் இருந்துச்சுன்னா. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷருக்கு சிஸ்கோ அப்படின்றது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறமா தான் சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் இன்ஜினியர். ஸோ சிஸ்கோ அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம். என்ன பிளான்னா ஒரு மொபைல் வாங்க போகிறோம். அப்போது ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இப்போது நல்ல ஃபேமஸான மொபைல் என்ன, ஒரு எம்ஐயாக இருக்கட்டும், இல்லை சாம்சங் மொபைலாக இருக்கட்டும், இல்லை சோனியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஐஃபோனில் எதனா வாங்க போகிறீங்கன்னா ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜியோனியாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்றது என்ன, ஒரு எம்ஐயா இருக்கட்டும், இல்ல ஃபெமிலியரா எல்லாரும் யூஸ் பண்றது என்ன, சாம்சங் மொபைல் வாங்கிப்பாங்க. அப்போ சாம்சங்கும் மொபைல் கண்டுபிடிக்கிறாங்க, சோனியும் மொபைல் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய வெண்டார் மொபைல் போன் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த வெண்டார்ல எந்த வெண்டார் நல்லா இருக்கோ அந்த வெண்டாரை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா இல்லையா? அதே தான் நெட்வொர்க்கிங்கும். அப்போ
நெட்வொர்க்ல ஒரு சில முக்கியமான டிவைசஸ் இருக்கு. ரவுட்டர், ஸ்விட்சஸ், ஃபயர்வால்ஸ், ஹப், இந்த மாதிரி ஒரு சில டிவைசஸ்லாம் இருக்கு. அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். அந்த டிவைஸ் எல்லாம் ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ்கோ. அப்போ சிஸ்கோன்றது என்ன? சிஸ்கோன்றது ஒரு கம்பெனி. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா என்னன்னு சொல்லலாம்? சிஸ்கோன்றது ஒரு வெண்டர். வெண்டர்னா என்ன? கம்பெனி. அப்போ இது ஒரு வெண்டர். அப்போ சிஸ்கோ மட்டும்தான் ரவுட்டர் ஸ்விட்சஸ்லாம் தயாரிக்கிறாங்களா? கிடையாது. சிஸ்கோ இருக்காங்க, டீலிங் கம்பெனி இருக்கு, அதுக்கப்புறமா ஹவாயர் இருக்கு, ஜூனிப்பர் இருக்காங்க, ஓகே, இந்த மாதிரி ஹெச்பி இருக்காங்க. எல்லா கம்பெனிலையும் அவங்களோட ஓன் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் இருக்குது. பட் நம்ம எப்படி சாம்சங்கை சூஸ் பண்றோம்? ஏன்னா அது கொஞ்சம் ஃபேமஸ், அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால சாம்சங் சூஸ் பண்றோம். அதே மாதிரி நெட்வொர்க் டிவைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல டாப்பா இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ்கோ கம்பெனி. அப்போ சிஸ்கோ கிட்ட தே ஹேவ் எ ஓன் சர்டிஃபிகேஷன் போர்ஷன். அப்போ ஹெச்பி கிட்ட என்ன இருக்கும்? ஹெச்பி ஆல்சோ தே ஹேவ் எ ஓன் சிசிஎன்ஏ. திஸ் இஸ் நாட் கால்ட் அ சிசிஎன்ஏ. ஹெச்பி பொறுத்தவரை சிசிஎன்ஏ கிடையாது, அது நெட்வொர்க்கிங் கோர்ஸ். எல்லார்கிட்டையும் அவங்களோட ஓன் நெட்வொர்க் அசோசியேட் லெவல் எக்ஸாம் வச்சிருப்பாங்க. பட் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக போறீங்கன்னா அந்த வெண்டர்லாம் படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் டேக் எ நாலேஜ் அபவுட் சிஸ்கோ. இஃப் யூ நோ அபவுட் சிஸ்கோ, ஈஸிலி வி கேன் மேனேஜ் எனி வெண்டர் டிவைசஸ். எதனா ஒரு வெண்டரை முடிச்சாவே ரிமைனிங் வெண்டர்ல முடிக்க முடியும். அப்போ காமனா இந்த யூனிவர்சல்ல எல்லாருமே முடிக்கிறது சிஸ்கோ போர்ஷன். அப்போ சிஸ்கோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னா ப்ளீஸ் கம்ப்ளீட் சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட் அப்படின்றாங்க. அப்போ சிசிஎன்ஏல டோட்டலா 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிசிஎன்ஏ. சிசிஎன்ஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு, அதை நல்லபடியாக முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, இப்போ என்கிட்ட படிக்கிறீங்களோ இல்லை வேற ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்களோ, என்ன நடக்கும்? சிசிஎன்ஏ கோர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்னோட சைட்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துரும். கரெக்டா? ஒரு சர்டிஃபிகேட் வந்துடும். அந்த சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணலாம்? அந்த சர்டிஃபிகேட் என்ன? அது ஒரு பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட். அப்படின்னா என்ன? சிசிஎன்ஏ கம்ப்ளீட் இருக்கும். ஆனா சிஸ்கோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிசிஎன்ஏ கோர்ஸ் எங்க வேணா போய் படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு நாங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம், அந்த எக்ஸாமோட கோடு தான் 200-301. அந்த எக்ஸாமை நீங்க அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ணீங்கன்னா ஓகே. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சிஸ்கோ கான்டாக்ட் பண்ணிட்டு நடுவில் நம்மளோட சென்னையில, தமிழ்நாட்டுல எல்லா ஸ்டேட்லயும் எக்ஸாம் சென்டர் இருக்கு, சிஸ்கோ பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸாம் சென்டர் கால் பண்ணி நான் எக்ஸாம் ஷெடியூல் வாங்கி நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன். அது பியூர் ஆன்லைன் எக்ஸாம், ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது, அது ஆன்லைன் எக்ஸாம். அப்போ அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த ஆன்லைன் எக்ஸாம்ல டோட்டலா 60ல இருந்து 70 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும், ஒரு சிலது டிராக் அண்ட் ட்ராப் இருக்கும். ஸோ இந்த 60 to 70ல நீங்க 80% ஆஃப் மார்க் எடுக்கணும், அதுக்கு கீழே எடுக்கக்கூடாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா மினிமம் 80% ஆஃப் மார்க் எடுக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ சிஸ்கோல பெர்சன்டேஜ் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து கிரேடா தான் இருக்கு. நான் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. இப்போதான் ரீசெண்டா கிரேடா மாத்திட்டாங்க எல்லாமே. ஓகே. அப்போ நீங்க ஒரு 80% ஆஃப் கிரேட் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை வந்து நீங்க பாஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்போ சிசிஎன்ஏ கோர்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் ஆயிட்டு, இந்த பாஸ் ஆனா என்ன பெனிஃபிட்னா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்பவே இமிடியேட்டா உங்களுக்கு சிஸ்கோல இருந்து ஒரு சர்டிபிகேட் வரும். அப்படின்னா இப்ப என்கிட்ட ஜாயின் பண்ணி சிசிஎன்ஏ படிக்கிறீங்க, நான் ஒரு சர்டிபிகேட் தரேன். நீங்க சிஸ்கோவை கான்டாக்ட் பண்ணி ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, சிசிஎன்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. இந்த சர்டிபிகேட்டுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா குளோபல் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கொடுத்த சர்டிபிகேட் என்ன? நான் கொடுத்த சர்டிபிகேட் லோக்கல் சர்டிபிகேட். இது என்ன? குளோபல் சர்டிபிகேட். லோக்கல் சர்டிபிகேட்னா என்ன? குளோபல் சர்டிபிகேட்னா என்ன? குளோபல் சர்டிபிகேட்னா இதுக்கு தான் பவர் அதிகம்.
இந்த சர்டிபிகேட்டை இந்த யூனிவர்சல்ல இந்த வேர்ல்டுல நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா சர்டிஃபைடு இன்ஜினியரா அப்படின்னு கேட்பாங்க. நெட்வொர்க் இன்ஜினியர் கேட்கறதுக்கு பதிலா சர்டிஃபைடு இன்ஜினியரா. அப்போ நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி போறீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள பிரச்சனை இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரி ட்ரை பண்ண போறீங்கன்னா மேண்டிட்டரி என்னன்னு கேட்டீங்கன்னா குளோபல் சர்டிஃபிகேஷன் இருக்கும். அப்போ நீங்க முடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் ஏ சிசிஎன்ஏ சர்டிஃபைடு எம்ப்ளாயி, சிசிஎன்ஏ சர்டிஃபைடு ஸ்டூடெண்ட். அப்போ இந்த சர்டிபிகேட் வச்சு என்ன பண்ணலாம், இந்த சர்டிபிகேட் வச்சு ஜாப் அப்ளை பண்ணலாம், ஈஸியா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, அப்ப நான் சிசிஎன்ஏ கோர்ஸ் முடிச்சுட்டேன், நல்லபடியா போயிருக்கு. அடுத்த லெவல் என்ன பண்ணலாம்? அடுத்த லெவல் நீங்க சிசிஎன்பி எடுக்கணும். சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல்ல என்கோர் பேப்பர் இருக்கு, என்ஆர்எஸ்ஐ இருக்கு, எஸ்டி வேன் இருக்கு. அதை பத்தி நான் வேற ஒரு வீடியோஸ்ல போறேன். சிசிஎன்பி பேப்பர் பண்ணலாம். சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க சிசிஎன்பி முடிச்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சிசிஐஇ பண்ணலாம். சிஸ்கோ சர்டிஃபைட் இன்டர்நெட்வொர்க் எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் இருக்கு. அப்போ இதுதான் லெவல் 1 சர்டிஃபிகேஷன் அசோசியேட் லெவல். இதுதான் லெவல் 2 சர்டிஃபிகேஷன் ப்ரொஃபஷனல் லெவல். இதுதான் லெவல் 3 சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பர்ட் லெவல். சிசிஎன்பில அதுக்குள்ள போனீங்கன்னா எக்ஸாம் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி எஸ்டி வேனா இருக்கட்டும், சிசிஎன்பி விர்ச்சுவலைசேஷன், சிசிஎன்பி என்ஆர்எஸ்ஐன்னுவாங்க, சிசிஎன்பி என்கோடுவாங்க. அப்போ இப்போதைக்கு ஆஸ் அ ஃப்ரெஷர் யாருன்னா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இதை பத்தியும் இப்போதைக்கு திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு கெட் ஏ ஐடியா அபவுட் சிசிஎன்ஏ. சிசிஎன்ஏ பத்தி கிளியரா எந்த டவுட்டும் இல்லாம எடுப்போம். தென் we will go to சிசிஎன்பி இருக்கட்டும், சிசிஐஇ இருக்கட்டும். தென் இப்போ இந்த கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக படிக்க போறீங்க அப்படின்றது நான் சொல்றேன். மேக்சிமம் இந்த கோர்ஸை சூஸ் பண்ற ரீசனே என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாப் தான். ஓகே, அப்போ சிசிஎன்ஏ கோர்ஸ் எதுக்காக படிக்க போறோம்? சிசிஎன்ஏ கோர்ஸ் வந்து ஜாப்காக தான் படிக்க போறோம். அப்போ உங்க டார்கெட் எல்லாமே எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாபை நோக்கி இருக்கும். ஆனா அதான உண்மை, ஜாபுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. பட் நான் ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த சிசிஎன்ஏ கோர்ஸ் படிச்சது வந்து 2016. ஸோ 2016 அப்பதான் பாஸ் அவுட் ஆனேன். அப்பதான் வந்து இந்த சிசிஎன்ஏ படிச்சா ஜாப் கிடைக்கும் அப்படின்னு படித்தேன். பட் என்னோட ஸ்டூடெண்ட் யாருமே ஜாபுக்காக சிசிஎன்ஏ படிக்காதீங்க அப்படின்னா ஜாபை டார்கெட் வச்சுட்டு சிசிஎன்ஏ படிக்கக்கூடாது. ஏன் சார் சிசிஎன்ஏ ஜாயின் பண்றதே ஜாப்காக தான், நீங்க ஏன் ஜாபை யோசிக்க கூடாதுன்னு இன்கேஸ் யாருன்னா ஜாபை பேஸ் பண்ணி நீங்க இந்த சிசிஎன்ஏ கோர்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்கன்னா இந்த சிசிஎன்ஏ கோர்ஸ் உங்களுக்கு புரியாது. இதான் உண்மை. ஏன்னா நீங்க கிளாஸஸ்ல கோர்சஸ் அட்டன் பண்ண சொன்ன நீங்க ஜாபே திங்க் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? எப்போ கிளாஸ் முடியும், என்னைக்கு பேட்ச் முடியும், என்னைக்கு ப்ராக்டிக்கலு, சீக்கிரமா பேட்ச் முடியுங்க, நான் ஜாப் அப்ளை பண்ணணும், ரெஸ்யூம் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் உங்க மைண்ட் இருக்குமே தவிர நாலேஜை புரிஞ்சுக்கணும்னு உங்க மைண்ட் இருக்காது. அப்ப யாருன்னா என்கிட்ட சிசிஎன்ஏ படிக்க போறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன், நான் உங்களை நெட்வொர்க் இன்ஜினியரா கண்டிப்பா மாத்திடுவேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ஜாபை திங்க் பண்ணாதீங்க. நான் எடுக்க போற 40 days கோர்ஸோட நாலேஜை மட்டும் எப்படியாவது என்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கணும். அதுதான் உங்க டார்கெட்டா இருக்கணும். ஜாப் உங்க டார்கெட்டா இருக்கக்கூடாது. அப்ப அந்த நாலேஜ் வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் எ ஜாப். நான் அதான் சொல்றேன், வந்தது ஜாப்காக தான், அதுக்காக ஜாப் கிடைக்காதுன்னு சொல்ல வரல. நீங்க நாலேஜை எடுங்க, நாலேஜ் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஜாபுக்காக நாலேஜ் எடுக்காதீங்க, நீங்க நாலேஜ் எடுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜாப் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சிசிஎன்ஏ கோர்ஸோட மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்ஏஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்ஏஎன் அப்படின்றது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மேபி நான் டைம் கொடுக்குறேன், முடிஞ்சா யோசிங்க. ஓகே, அப்போ இந்த டைம்ல யாரா யோசிச்சிருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சார் எல்ஏஎன் என்ன? லோக்கல் ஏரியா
நெட்வொர்க். இதனை எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க இந்த டைம்ல. LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு. ஓகே, இதுதான் நம்ம பண்ண தப்பு. இது தப்பு தான் என்ன பொறுத்தவரையும். ஏன்னா LAN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டோம். WAN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைட் ஏரியா நெட்வொர்க், MAN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஃபுல் ஃபார்ம் தான் படிக்கிறோமே தவிர, ஆனா எதையுமே வந்து பிராக்டிகலா படிக்கிறது கிடையாது. அப்போ இந்த கோர்ஸ்ல LAN அப்படின்றது A to Z, A to B, A to C, A to D, A to Z. I will show some practicals to you. ப்ராக்டிக்கலா தான் பார்க்க போறோம். அப்போ நீங்க எதுக்கு ரெடியா இருக்கணும்னா, உங்க டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான், நெட்வொர்க் பத்தி புரிஞ்சுக்கணும். அப்போ CCNA கோர்ஸே எதுக்காக டெவலப் பண்ணிருக்காங்க? CCNA கோர்ஸே நெட்வொர்க்கிங் லாஜிக்காக தான் டெவலப் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாருமே எதை படிக்க போறோம்? நெட்வொர்க் படிக்க போறோம். சரி, பட் அக்கார்டிங் டு மீ, என்ன பொறுத்தவரையும் நெட்வொர்க் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் அப்படின்றது ஒரு சொல்யூஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெட்வொர்க்ன்றது என்ன? சொல்யூஷன். இன்கேஸ் நீங்க எல்லாருமே CCNA படிக்க போறீங்க, அதுக்காக நான் வந்துட்டு டைரக்டா உங்களுக்கு சொல்யூஷனை கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா, இன்கேஸ் எல்லாரும் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, இல்ல எல்லாருமே யூடியூப்ல படிக்க போறீங்க, நான் டைரக்டா உங்களுக்கு நெட்வொர்க் டெக்னாலஜி எடுத்தேன்னா, இட்ஸ் a ஒன் டைப் ஆஃப் மக்கப். தப்பு, இப்படி எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அந்த டெக்னாலஜி ஒரு சொல்யூஷனா இருக்கும். டைரக்டா எந்த ஸ்டூடெண்ட்டுமே சொல்யூஷன் படிக்க கூடாது. நீங்க சொல்யூஷன் பார்க்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. சொல்யூஷன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு இந்த வீடியோஸ் யாரா பாப்பீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்போ சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ப்ராப்ளம் இருந்திருக்கும். கரெக்டா? ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணதுதான் சொல்யூஷனா இருக்கும். அந்த சொல்யூஷன் தான் நெட்வொர்க்கா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி படிக்க போறோம்? ப்ராப்ளம் படிப்போம். ப்ராப்ளம் புரிஞ்சா சொல்யூஷனுக்கு போவோம். ப்ராப்ளமே புரியலையா சொல்யூஷன் போக தேவையில்ல. அப்போ ஒரு டெக்னாலஜி படிக்க போறீங்கன்னா இப்படிதான் படிக்கணும். சரி, அப்போ ப்ராப்ளம் கிட்ட போறோம். அப்போ இங்க நெட்வொர்க் எதுவுமே கிடையாது. நெட்வொர்க்கை திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு சின்ன சினாரியோ போடுறேன். நார்மலா நம்ம டெய்லி யூஸ் பண்ற சினாரியோஸ் நான் ஒண்ணு போடுறேன். லிசன், என்கிட்ட 2 பிசி இருக்கு. லிசன், என்கிட்ட 2 பிசி இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவைஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ, செகண்ட் டிவைஸ் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா பி. இந்த ஏ அப்படின்ற டிவைஸ்ல என்கிட்ட ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஒரு ஃபோல்டர், நார்மல் ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்கு நேம் வந்து மூவி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த மூவி ஃபோல்டர் ஃபுல்லா மூவி ஃபைல்ஸ் இருக்கு, நிறைய மூவி இருக்கு. இப்போ என்னோட டார்கெட் என்னன்னா, இந்த மூவி ஃபோல்டரை என்னோட பி சிஸ்டமுக்கு அனுப்பணும். என்னோட நெய்பர் ஒரு லேப்டாப் எடுத்து வந்திருக்காரு. அந்த லேப்டாப்போட பேர் பின்னு வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக. இப்போ என் சிஸ்டம்ல இருக்க மூவி டேட்டாவை அங்க ஷேர் பண்ணணும். அப்போ இதுக்கு பேர் தான் என்ன? டேட்டா ஷேரிங். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன? டேட்டா ஷேரிங். அப்போ ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ் டேட்டா ஷேர் பண்ண போறோம். ஸோ இது ரெக்கார்டிங் கிளாஸா இருக்கிறதுனால நான் உங்க கூட லைவா இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்களா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு டைம் தரேன். இப்போ இந்த டேட்டாவை ஏ சிஸ்டம்ல இருந்து பி சிஸ்டம் எப்படி மூவ் பண்றது அப்படின்னு நீங்களா யோசிச்சு ஆன்சர் ரெடி பண்ணி வைங்க. ஓகே, ஸோ இப்போ பாதி பேர் இந்த டைம்ல என்னெல்லாம் திங்க் பண்ணிருப்பீங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியும். என்னென்ன கெஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு சில பேர் சார் நம்ம வந்து கூகுள் டிரைவ்ல போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிருப்பீங்க. சார் நம்ம வந்து மெயில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. ஐம் கெஸ்ஸிங், கெஸ் பண்றேன். ஒரு சில ஸ்டூடெண்ட் சார் கூகுள் டிரைவ்ல போட்டு அப்லோட் பண்ணுங்க, ஒன் டிரைவ்ல போட்டு அப்லோட் பண்ணுங்க, இல்ல மெயில்ல அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இது எல்லாமே சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
ஆனா இது எதையுமே ஸ்டூடெண்ட் பேசக்கூடாது. ஏன்னா இங்க இருக்க இந்த டெக்னாலஜி எல்லாமே எதை நம்பி ரன் ஆகுது? நெட்வொர்க் நம்பி நம்பாது. நெட்வொர்க் இருந்தாதான் கூகுள் டிரைவ், நெட்வொர்க் இருந்தாதான் ஒன் டிரைவ், நெட்வொர்க் இருந்தாதான் மெயில். பட் நம்ம எங்க இருக்கோம்? வி ஆர் இன் ப்ராப்ளம். ப்ராப்ளம்னா அந்த டைம்ல நெட்வொர்க்கே கண்டுபிடிக்கல. இங்க நெட்வொர்க் அப்படின்ற டெக்னாலஜியே கிடையாது. அப்போ கூகுள் டிரைவ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த டேட்டாவை நான் ஷேர் பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ரெஷர் ஒரு பிசில இருந்து இன்னொரு பிசிக்கு மூவி டேட்டா அனுப்பணும்னா கூகுள் டிரைவ் பண்ணுவீங்க? கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு சில பேர் கரெக்டா யோசிச்சு பார்த்துருப்பீங்க. சார் நான் வீட்டில் என்ன பண்றேன்னா, நான் ஒரு பென் டிரைவ் எடுப்பேன். லிசன். ஓகே. ஸோ நம்ம நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பென் டிரைவ் எடுப்போம். அந்த பென் டிரைவ் எடுத்துட்டு ஏ சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா ஒரு காப்பி எடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து இது உள்ள பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு போயிட்டு டெஸ்டினேஷன் பில கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்? டேட்டா ஷேரிங். அப்போ ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு டேட்டா ஷேரிங் பண்ண போறீங்க அப்படின்னா எதை யூஸ் பண்ணி பண்ணலாம்? we can use a external drive. that external drive may be ஒரு பென் டிரைவர் ஆர் மெமரி கார்டு ஆர் எக்ஸ்டர்னல் டிரைவ் ஆர் எனிதிங், என்ன வேணா யூஸ் பண்ணலாம்ல. அப்போ பென் டிரைவ் யூஸ் பண்ணி டேட்டா ஷேரிங் முடிச்சுட்டேன். தட்ஸ் ஆல். சினாரியோ 1 successfully completed. This is what? Scenario 1. Okay, successfully we completed our scenario 1. Then I'm going to my scenario 2. Same, in that scenario 2, we have two devices. One வந்து A, இன்னொன்று வந்து B. So for the first device name is A, then the second device name is B. Then we have a same scenario. A device contain a movie folder. Now we want to share that movie folder to your B. இப்போ A சிஸ்டம்ல மூவி ஃபோல்டர் இருக்கு, அந்த மூவி ஃபோல்டரை Bக்கு நான் அனுப்ப போறேன். அப்போ இங்க இருக்க மூவி ஃபோல்டரை இங்க அனுப்ப போறோம். சார் போன தடவை இதே தானே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன திருத்தம். இந்த சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால இருக்கு. இந்த சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்கு. இப்போ என்ன டார்கெட் நம்மளுக்கு? ஏ சிஸ்டம்ல இருக்க டேட்டாவை பி சிஸ்டம்க்கு அனுப்பணும். ஆனா போன தடவை பக்கத்துல இருந்தாங்க, இந்த தடவை ரொம்ப தூரமா இருக்காங்க. பட் யாருமே எது பேசக்கூடாது? மெயில் பத்தி பேசக்கூடாது, கூகுள் டிரைவு, ஒன் டிரைவு பேசக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம ப்ராப்ளம் இருக்கும். இந்த டைம்ல நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று கண்டே பிடிக்கல. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நெட்வொர்க்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு செகண்ட் டைம் தரேன், யோசிச்சு பாருங்க. ஒரு 1 மினிட் எடுத்துக்கோங்க. ஏ சிஸ்டம் இருக்க டேட்டாவை பிக்கு இப்போ அனுப்ப முடியுமா? இல்ல சார், சான்ஸே இல்ல, அனுப்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி யாருன்னா அனுப்ப முடியும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் சே கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ், மெயில், நெட்வொர்க் ரிலேட்டடா எதுவும் சொல்லாதீங்க. அப்ப வேற யாருன்னா இல்லையே சார் அனுப்ப முடியுமே அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் யோசிச்சு வைங்க. சார் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனுப்பலாமே அப்படின்னு. ஓகே, அப்போ நிறைய பேர் நிறைய ஆன்சர் யோசிச்சு வச்சிருக்கீங்க. நான் ஒரு ஆன்சர் சொல்றேன். இந்த ஆன்சர் கண்டிப்பா யோசிச்சு வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஃபன்னா தான் இருக்கும் ஆன்சரு. பட் எனிவே அது ஒரு கரெக்டான ஆன்சர் தான். டேக் ஏ பென் டிரைவ் again. Connect that pen drive into your A system. Take a copy of your data. பென் டிரைவ் ஏ சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டு டேட்டாவோட காப்பி எடுத்துக்கணும். இப்போ டேட்டா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பென் டிரைவ்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? நீங்களா ஸ்ரீலங்காக்கு போங்க. ஓகே, ஃபன்னா தான் இருக்கும். பட் இதான் உண்மை சொல்ல போனா. அப்போ நீங்களா ஸ்ரீலங்காக்கு போங்க. ஸ்ரீலங்காக்கு போயிட்டு பென் டிரைவ் கனெக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த பென் டிரைவரை உங்களோட இன்டர்நேஷனல் கொரியர் பர்சன் கிட்ட சென்ட் பண்ணிடுங்க. அப்போ இன்டர்நேஷனல் கொரியர் பர்சன் என்ன பண்ணுவாரு? அந்த டேட்டாவை டெஸ்டினேஷன் நெய்பருக்கு கொடுத்துருவாரு. டெஸ்டினேஷன் நெய்பர் அந்த சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட்? டேட்டா ஷேரிங். அப்போ நெட்வொர்க் இருந்தால் தான் டேட்டா ஷேரிங் பண்ண முடியுமா? தேவையில்லை. யூசிங் எக்ஸ்டர்னல் டிரைவ் we can send a data from any location devices to any other location devices. இந்த பென் டிரைவரே யூஸ் பண்ணி எங்க வேணாலும் டேட்டாவை சென்ட் பண்ணலாம். ஆனா இந்த டோபாலஜில கரெக்டா யாரு கிளாஸ் கவனிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். இந்த சினாரியோ we have some drawback.
எப்போ இந்த மாதிரி பென்ட்ரைவ் போட்டு ஸ்ரீலங்காக்கு அனுப்ப சொல்ல ஒரு சில டிராபேக் இருக்கும். டிராபேக் என்ன டிராபேக்லாம் இருக்கும்னு நான் ஒரு 1/2 minute டைம் தரேன், யோசிச்சு வைங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் டிராபேக் என்னவா இருக்கும்? ஒரு சில பேர் யோசிச்சு வச்சிருப்பீங்க, சார் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டிலே, ரொம்ப டைம் அதிகமா எடுத்துக்கும். தென் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் வி வாண்ட் டு பே அமௌண்ட். ஏன்னா ஒரு ஒரு தடவை கொரியர் ஆஃபீஸுக்கு பே பண்ணணும்ல. அப்போ ஒரு 1 KB ரெசியூம் வந்து ஸ்ரீலங்கா அனுப்ப போறீங்கனாலும் இட் டேக்ஸ் 10 to 15 days. அப்போ இட் இஸ் லாட் ஆஃப் டைம் டிலே. தென் ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் we want to make a cost. Then the third one is your data is not secure. உங்க டேட்டா வந்து செக்யூரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. யார் வேணாலும் நடுவில் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ உங்க பர்சனல் பிக்லாம் ஷேர் பண்ண சொல்ல அது செக்யூர் கிடையாது. கொரியர் ஆஃபீஸ் பர்சன் அதை ஓப்பன் பண்ணி காப்பி எடுத்துட்டாருன்னா அது உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெட்வொர்க்லாம் இல்லாம டேட்டா ஷேரிங் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி டேட்டா ஷேரிங் பண்ணீங்கன்னா we have a drawback. The first one is time delay. Then the second one is every transaction we want to pay amount. Then the third one is this is not a secure data transaction. அப்போ இதுதான் ப்ராப்ளம். இந்த கோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும். ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? கண்டிப்பா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. If you have a problem, definitely some person they will find a one of the best solution. அந்த சொல்யூஷன் பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொல்யூஷன் பேர் தான் நெட்வொர்க். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் புரியணும். என்ன ப்ராப்ளம்? இந்த மாதிரி நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி டேட்டா ஷேரிங் பண்ணா டைம் டிலே அதிகமா இருக்கும், காஸ்ட் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றது இருக்கும், இது செக்யூரும் கிடையாது. அப்போ அதை ஓவர் கம் பண்றது ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷனோட டெக்னாலஜிக்கு பேர் என்ன? நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ நெட்வொர்க்னா என்னன்னு படிப்போம். இப்பதான் வந்திருக்கும் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க் நெட்வொர்க் அப்படின்றது என்னன்னா சிம்பிளா ஒரே வேர்டு, connecting multiple devices together. This is called as what? This is called as network. Connecting multiple devices or connecting two or more devices together. This is called as what? Network. Then why we want to form a network? For sharing your resources. So what is network? Connecting multiple devices together. This is called as network. Then to form, why we want to form a network? For sharing some resources, one system between another system. ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு டேட்டா ஷேரிங் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம்? நெட்வொர்க் ஃபார்ம் பண்றோம். சரி, இப்போ நான் ஒரு 3 டிவைஸ் எடுத்துக்கிறேன்.
Now listen, நம்ம கிட்ட இப்போ 3 டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸ்க்கு பேர் A, இந்த டிவைஸ்க்கு பேர் B, இந்த டிவைஸ்க்கு பேர் C. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3 டிவைஸுக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணணும்? வாட் இஸ் நெட்வொர்க்? கனெக்டிங் மல்டிபிள் டிவைசஸ் டுகெதர், திஸ் இஸ் கால்ட் அஸ் நெட்வொர்க். அப்போ இந்த 3 டிவைஸையும் நான் என்ன பண்றேன்? ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடுறேன். அது என்ன டெக்னாலஜி, எப்படி கனெக்ட் பண்றதுன்னு அப்கமிங் கிளாஸ்ல 1 by 1 by 1 by 1 பார்ப்போம். அப்போ இந்த 3 டிவைஸையும் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டா இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கனெக்ட் பண்ணிட்டா இதுக்கு பேர் நெட்வொர்க் அப்படின்றாங்க. சரி, சக்சஸ்ஃபுல்லி வி ஃபார்ம்ட் a network between A to B, B to A, B to C, C to B, A to C, C to A. அவங்க 3 பேருக்கும் ஃபுல் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வந்துருச்சு. அப்போ சிம்பிளா இப்போ நான் ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். யாருக்குன்னா பி சிஸ்டம்க்கு. அப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? nowadays we are using our WhatsApp application. அப்போ just open your WhatsApp application. In your WhatsApp application, using your WhatsApp application, send a hi message to your destination. கரெக்டா? அப்போ WhatsApp application யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? டேட்டாவை வெளியே சென்ட் பண்ணலாம். In case, imagine like this, WhatsApp is not working. ஓகே, WhatsApp சரியா ஒர்க் ஆகல, இல்ல நம்ம இந்தியாவில் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க? வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டாங்க. இனிமேல் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. அப்போ வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலன்னா ஹாய் டேட்டா அனுப்ப முடியாதா? அனுப்பலாம். எப்படி அனுப்பலாம் சார்? we can use a Telegram application. So using Telegram application we can send data. Telegram ஒர்க் ஆகல, அப்போ என்ன பண்ணலாம் சார்? we have a snapshot. Snapshot ஒர்க் ஆகல சார், we have a mail. Gmail is there, Yahoo mail, Hotmail, any number of mailing is there. மெயிலும் ஒர்க் ஆகல சார். FB இருக்கு, FB யூஸ் பண்ணி ஹாய் டேட்டா அனுப்ப முடியல, FBயும் ஒர்க் ஆகல சார். டிக்டாக் இருக்கு, ஒர்க் ஆகல சார். கூகுள் பேல ஹாய் அனுப்பிச்சுக்கலாம், பட் கூகுள் பேல ஒர்க் ஆகல. அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, எந்த அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து டேட்டா அனுப்ப முடியுமானா, உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கு. இவ்வளவுதான் அப்ளிகேஷன் இருக்குன்னு கிடையாது. வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம் யூஸ் பண்ணலாம், டெலிகிராம் இல்லைன்னா ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணலாம், ஸ்னாப்ஷாட் இல்லைன்னா மெயில் அனுப்பிச்சுக்கலாம். FB இருக்கு, டிக்டாக் இருக்கு, மங்கின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு டேட்டா ஷேரிங். அப்போ ஒரு டேட்டாவை நீங்க ஷேர் பண்ண போறீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இல்லை, இந்த ரியல் டைம்ல ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்படி நினைச்சு பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், டெலிகிராம் யூஸ் பண்ணலாம், ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணலாம். ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவுக்கு 24 hours டவுன் டைம். இந்தியா இருக்க எல்லா பிசிக்குமே 24 hours நெட்வொர்க் இருக்காதுன்னு சொல்றாங்க. வேற எதுவும் சொல்லல. என்ன பண்றாங்க? இந்தியாவில் இருக்க யாருக்குமே 24 hours நெட்வொர்க் ஒர்க் ஆகுதுன்றாங்க. இப்போ உங்களோட டார்கெட் என்ன? ஹாய் டேட்டா அனுப்பணும். அப்போ இந்த டேட்டாவை எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அனுப்ப போறீங்க? வாட்ஸ்அப்பா, டெலிகிராமா, ஸ்னாப்ஷாட்டா, மெயிலா, FBயா, டிக்டாக்கா, கூகுளா? யோசிச்சு பாருங்க. ஓகே, நவ லிசன். அப்போ எப்போ இந்த நெட்வொர்க் டவுன் ஆச்சோ, இதுக்கு மேல இங்க இருக்க ஹை எண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ்லெஸ்ஸா போயிடும். வாட்ஸ்அப் எப்படி ஒர்க் ஆகுது? இன்டர்நெட் இருந்தாதான், நெட்வொர்க் இருந்தாதான். டெலிகிராம் எப்படி ஒர்க் ஆகுது? நெட்வொர்க் இருந்தாதான். ஸ்னாப்சாட் எப்படி ஒர்க் ஆகுது? நெட்வொர்க் இருந்தாதான். மெயில் எப்படி ஒர்க் ஆகுது? நெட்வொர்க் இருந்தாதான். FB, டிக்டாக், கூகுள் எப்படி ஒர்க் ஆகுது? நெட்வொர்க் இருந்தாதான். அப்போ நெட்வொர்க் கட் ஆச்சுன்னா இங்க இருக்க ஏகப்பட்ட ஹை எண்ட் டெக்னாலஜி, இப்போ நீங்க யூஸ் பண்ற பாதி டெக்னாலஜி உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இருக்க ஹை எண்ட் டெக்னாலஜி எல்லாமே இந்த நெட்வொர்க் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இங்க ரன் ஆயிருக்கு. அப்போ நான் லிசன், இந்த நெட்வொர்க் பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரன் ஆகுது. இங்க பிரைமரி செகண்டரி இருக்கு. வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலையா, டெலிகிராம் யூஸ் பண்ணலாம். டெலிகிராம் ஒர்க் ஆகலையா, ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணலாம். ஸ்னாப்சாட் ஒர்க் ஆகலையா, மெயில் யூஸ் பண்ணலாம். ஆனா திங்க் அப்படி ஒரு நெட்வொர்க், நெட்வொர்க்குக்கு வேற சொல்யூஷன் இருக்கா? இல்ல, நெட்வொர்க் இது மட்டும் தான் சொல்யூஷனே. அப்போ if any problem that is occur in your network, that's all. Hereafter there is a lot of useless application will be there. நெட்வொர்க்ல எதனா ஒரு சின்ன தப்பு நடந்தாலும்
இதுக்கு மேல ஹை எண்ட்ல இருக்க எந்த அப்ளிகேஷனும், அது பப்ஜி கேமா இருக்கட்டும், சிஓடியா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எதுவுமே ஒர்க் ஆக போறது கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃப்ரெஷரை நீ எந்த கோர்ஸ் படிக்க போறியோ அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் அப்படின்ற கோர்ஸை படி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேஸ். நெட்வொர்க் கோர்ஸை படிச்சுட்டு தான் நீங்க எம்சிஎஸ்சி போகலாம், விஎம்ஆர் போகலாம், கிளவுட் கம்ப்யூட்டிங் போகலாம். ஏகப்பட்ட ஃபயர்வால்ஸ் இருக்கு, பேலால்டோ இருக்கு, ஃபோர்டிகேட் இருக்கு, செக் பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்கு. அப்போ நெட்வொர்க்கை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதை எடுத்தாவே, அதை புரிஞ்சுக்கிட்டாவே தட்ஸ் ஆல் அபவுட் நெட்வொர்க்கிங். அப்போ இதுக்கு செகண்டரி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதுதான் பிரைமரி. அப்போ உங்களுக்கு இதுவரையும் நான் காமிச்சது கிளாஸ் டாபிக் கிடையாது. இதுவரையும் நெட்வொர்க் அப்படின்றது என்ன, ஏன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு மேல உங்களுக்கு நான் என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன், பாருங்க. இப்போ மேக்சிமம் உங்க வீட்டுல ஒரு 2 லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்க வீட்டுல ஒரு 2 லேப்டாப் இருக்கு. பிராக்டிகலா பார்ப்போம், எந்த தியரியும் தேவை. பிராக்டிகலா யோசிங்க. உங்க வீட்டுல 2 லேப்டாப் இருக்கு. இந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போறேன்னா, இந்த 2 லேப்டாப்புக்கும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு டீச் பண்ண போறோம். இது ஒரு ஃப்ரெஷர் இருக்கு. மெயினா இது யாருக்கு? ஒரு ஃப்ரெஷர் இருக்கு. எப்படி 2 பிசிக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது அப்படின்னு டீச் பண்ணுவோம். அப்ப அந்த 2 பிசிக்கும் என்னோட ஸ்டூடெண்ட் பிராக்டிக்கலா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி முடிக்கணும். அது முடிச்சிட்டாரு அப்படின்னா 3 பிசி வந்தா எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது, ஸ்விட்ச் எப்போ வாங்கணும், ரவுட்டர் எப்போ வாங்கணும், ஸ்விட்ச் பெனிஃபிட்டா ரவுட்டர் பெனிஃபிட்டா அப்படின்னு ஒரு சில லாஜிக்லாம் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. டே பை டே ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிசிஎன்ஏ கோர்ஸ் கண்டென்ட் எதுவுமே பார்க்கல, சிசிஎன்ஏவோட ஒரு டெமோ கிளாஸ் தான் பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன். ஓகே, இன்ட்ரடக்ஷன் என்ன, நெட்வொர்க்னா என்ன, ப்ராப்ளம் என்ன வந்தது, அதுக்கு சொல்யூஷன் என்ன வந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து நெட்வொர்க்ல இருக்க பெனிஃபிட் என்ன, இனிமேல் நெட்வொர்க் இருக்குன்னா டைம் டிலே இருக்காது, காஸ்ட் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் செக்யூராக தான் போகும். ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதை வந்து ஓவர் கம் பண்ணியாச்சு நெட்வொர்க் அப்படின்ற டெக்னாலஜி. அப்போ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிசிக்கும் இன்னொரு பிசிக்கும் நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் enough. We will meet on second video. That's all. Thank you.